வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் 12 இந்தியாவில் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மொபைல்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆண்ட்ராய்ட் 12 உடைய பீட்டா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 22 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்மார்ட் ஃபோன் மாடல்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாடல்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? கூகுள் 3XL, 3A, 3A XL, அதுக்கப்புறம் 4A. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OnePlusல OnePlus 9, OnePlus 9 Pro. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IQ Legend 7 அப்படின்னு ஒரு மாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MI 11 Ultra, MI 11X Pro அப்படிங்கிற மாடல்ஸ்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ஸில் ஏதாவது ஒரு மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் 12 உடைய பீட்டா வெர்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டிவைசஸில் ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரக்டா ஆண்ட்ராய்ட் 12 பீட்டா சர்வீஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட் குள்ள போய் நீங்க வந்து எலிஜிபிள் டிவைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டால் அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ஆண்ட்ராய்ட் 12 உடைய பீட்டா வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு கம்பெனிக்கும் வேறுபடும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு OnePlus 9 Pro யூஸ் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கூகுள் பிக்சல் சீரிஸ் யூஸ் பண்றீங்கன்னா அந்த கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து மாறும். பட் கான்செப்ட் என்னன்னா, நீங்க வந்து ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆன உடனே உங்கள் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 12 பீட்டா வெர்ஷனில் தான் ஆனே ஆகும். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களுடைய வீடியோஸ், உங்களுடைய டேட்டா எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து சரியாக வேலை செய்யலை, சப்போஸ் பீட்டா வெர்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய டேட்டாலாம் ரிட்ரீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்கள் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய அப்பியரன்ஸ். அதாவது ஆண்ட்ராய்ட் 12 பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அதோடைய பர்சனலைசேஷன். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் ஸ்லைட் ஆகட்டும், இல்லைனா உங்களுடைய ஐகான்ஸ் ஆகட்டும், இல்லைனா உங்களுடைய ப்ரைவசி செட்டிங்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஆண்ட்ராய்ட் 12 வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்ட்ராய்ட் 12 வந்து நிறைய ப்ரைவசி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதில்ல, இது கூட ஒரு ஃபீச்சராக இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து பின் போட்டு அன்லாக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன வால்பேப்பர் வச்சுருக்கீங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் 12ல் நீங்கள் வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்களா? ஒரு அப்ளிகேஷனுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா பெர்மிஷன் கேட்குறாங்க, மைக் பெர்மிஷன் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய கேலரி பெர்மிஷன் கேட்குறாங்க, சாதாரண அப்ளிகேஷனில் கூட கேட்குறாங்க. ஸோ நம்ம எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாமல் பெர்மிஷன் கொடுத்துறோம். இது மூலிமா வந்து நிறைய டேட்டாஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்ளிகேஷன்ஸ்லேயே. அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற விதமாக, ப்ரைவசியை இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பெர்மிஷனுக்கும் மைக் பெர்மிஷனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாகிள் ஐகான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ப்ரைவசி பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 12 ஒரு நல்ல அட்வான்ஸான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய பவர் பட்டன்ல இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களுமே வந்து வேறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் 12 பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையாக இருக்கும். உங்களுக்கு வந்து பொழுது போகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் 12 பீட்டா வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே கூட நீங்கள் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.